மக்களே இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கோட ஆடியோ லஞ்சுக்கு தான் வந்திருக்கேன். இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கி பாய் இருக்காரு. எஸ்ஆரை வந்து லைவ்ல ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே வந்து நான் நேரு ஸ்டேடியம்க்கு இதுதான் வரேன் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மணி சந்திரா மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். அப்படியே வாங்க என்ன ஃபாலோ பண்ணின்னு காட்டுற எப்படி இருக்குதுன்னு செம்ம எக்ஸைட் ஆகுது. ஐயோ வைவுங்க, ஃபுல் பேனரு மேட்டு கீட்டு எல்லாம் போட்டு சும்மா அட்டகாசம் வந்துட்டுக்கிறாங்க. இங்கெல்லாம் வந்தால் அந்த செலிபிரிட்டிலாம் இன்னும் ஃபோட்டோ எடுப்பாங்களே, அந்த இடம் தானே இது. அப்படியே வாங்க உள்ள வாங்க. இப்போ வந்து இதெல்லாம் வந்து ரிஹர்சல் டைம். அப்புறம் பசங்களாம் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறாங்க. நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். அப்படியே போகலாம். வா 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 வா. சத்தியமாக இவ்வளோ ஒரு கிரவுண்டுக்குலாம் நான் வரணும் கனவு நினச்சிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன். இந்த ரூம் ரொம்ப பசிது. ரஜினி, சூர்யா சார், ஏன் நம்ம தளபதி விஜய் இந்த இடத்துல ஒரு வாக்கிங் வருவார்ல, அந்த இடத்துல தான் பாருங்க ராக்கி போய் நயன்தரா மேடம். ஐயோ இந்த இன்டர்வியூ பேர் என்னன்னு தெரியல. நான் பாருங்க எப்படி இருக்கு ஐயா, அந்த ஃபீல் வருது எனக்குள்ள. இப்போ எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குது, நான் துள்ளி குதிக்கிறேன். சத்தியமாக லைஃப்பில் நான் ஒரு டேக்கெலாம் நெக்ஸ்ட் வந்து போட்டு தள்ளி வந்துருக்கிறேன். என்னன்னு தெரியல. பாருங்க அவர் ராக்கி பாய் இந்த படத்தில் என்னென்ன கெட்டப் இருக்கிறாரு, எல்லா கெட்டப் வச்சுக்கிறாங்க. என்ன ஹாப்பிங்க டே என்ட்ரி அவங்க வந்து அப்படின்னு வந்தீங்கன்னா கைஸ் மக்களே கொஞ்சம் இருட்டாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா ரிஹர்சல் நடந்துருக்குது. உள்ளே வந்து அப்படியே மாளிகை காட்டுறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது ப்ரோ. கைஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகுது. கொஞ்சம் நேரத்துக்கு வரும் மணியை நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோ நான் உங்களுக்காக காட்டுறேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சந்திக்கலாம்.